குணாலோ எப்படி சவுண்டு கேட்டோடனே ஞாபகம் வந்து நிறைய ரைடர்ஸ் வந்து எப்படி இந்த மாதிரி சவுண்ட் வந்தா எப்படி அரெஸ்ட் பண்றதுன்னு தெரியல. ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து மெக்கானிக்ஸ் வந்து மீட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நம்மளே ஈஸியா அரெஸ்ட் பண்ண முடியுமா இல்லை ரொம்ப கஷ்டமான விஷயமா? ஆக்சுவலாக இனிஷியலாக வந்து சொல்கிறது தான், மெக்கானிக் ஒர்க்குமே வந்து இதுக்குன்னு ஒருத்தவங்க வந்து புதுசாலாம் வர முடியாது. கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் மெக்கானிக் ஒர்க் பண்ணலாம். எஃப்டி அரெஸ்ட்மெண்ட்றது வந்து அந்த கேப் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாலே எஃப்டி ரப்பிங் நாய்ஸு குறைஞ்சிரும். நமக்கு கரெக்டாக பண்ணிங்கன்னா செயின் ட்ராப்பும் இருக்காது. பார்க்கலாமா வேணா? கண்டிப்பாக. யா, இப்போ இங்கே கிட்ட வாங்களேன். இதில் வந்து கேபிள் நார்மலாக டைட் வைக்கணும். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், இந்த கேபிள் இருக்குல்ல, இது எஃப்டி கேபிள். இது ஒரு ஹைப்ரிட் பைக், 2 கியர்ஸ் இருக்க செட்டப்பு. இந்த கேபிள் வந்து எப்பயுமே வந்து எஃப்டியில் வந்து லோ கியர்ஸில் வச்சுட்டு இந்த கேபிளை இழுத்து டைட் பண்ணணும், ஒரு ஹேண்ட் டைட். ஓகேங்களா? இதுக்கு பேரல் அட்ஜஸ்டர் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டர்லேயே இருக்கும். ஷிஃப்டர்லேயே பேரல் அட்ஜஸ்டர்னால் என்னன்னு சொல்லிடுறேன். கேபிளை வந்து ஓவர் டைட் வச்சா லூஸ் பண்ணுறதுக்கும், லூஸாக இருந்தால் கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்கும் ஒரு 10 to 15 mm விளையாடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஃப்டியில் எப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறப்பையும் பேக்கில் வந்து கியர் வந்து லோவர் சைட்லேயும் ஃப்ரண்ட்டில் வந்து லோவர் சைட்லேயும் வச்சுட்டு, இப்போ இந்த ரப்பிங் நாய்ஸ் வருது இல்லை, இதில் லோ ஹைன்னு ஸ்க்ரூஸ் இருக்கும். இங்கே லோ, அது ஹை. இந்த லோ ஸ்க்ரூவை டைட் பண்ணிங்கன்னா ரப்பிங் அதிகமாகும். சரிங்களா? இது அப்படியே லூஸ் பண்ண கொஞ்சம் கம்மியாகும். ஓகேங்களா? இப்போ ஒரு லிமிட்டுக்கு மேலே லூஸ் ஆகலைன்றப்ப கேபிள்ஸ் டைட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா பேரல் அட்ஜஸ்டரை டைட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா ஈஸி. இதை டைட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் இப்போ கம்மியாயிடுச்சா? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த லோ கியரும் வச்சு தான் இது பண்ணணும். இதுக்கு முன்னாடி எஃப்டியை வந்து அலைன் வந்து கரெக்டாக பண்ணணும். கிராங்கில் இருந்து இந்த ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், இங்கே பாருங்களேன், இந்த ரெட் கலர் ஸ்டிக்கர்ஸ் இதுதான். இதை நான் வெளியில் எடுக்கிறேன், உங்களுக்கு ஈஸியராக தெரியும். இது நமக்கு தேவையில்லை. இது நியூவாக வந்து யாருன்னா வண்டி ஓட்டுறாங்களா அவங்களுக்கு யூஸ் ஆகும். இது இந்த ஸ்டிக்கரில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். 3 mm வந்து கேப் இருக்கணும். எதுக்குன்னா இந்த டீத்துக்கும் இதுக்கும் ஒரு 3 mm. நம்மகிட்ட இருக்க அலன்கி 2.5. இது ஈஸியாக போதா? 3 வச்சாலும் போகும். ஓகேங்களா? 3 mm. இதுக்கு மேலே ஹைட்டில் தூக்கக்கூடாது. 3ன்றது வந்து ஒரு 1 mm ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சு விளையாடலாம். பட் கரெக்டாக டியூன் பண்ணிங்கன்னா மைனஸில் போங்க. இல்லை பயமாக இருக்குன்னா 4 mm கூட வச்சு டைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு வந்து எஃப்டியை வந்து அலைன் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு டைட் வச்சுக்கணும். இது உங்களுக்கு நார்மலாக எஃப்டி மாட்டுறப்ப அதுக்கப்புறம் கேபிளை ரூட்டிங் எடுத்து கேபிளை வந்து லோ கியர் அண்ட் லோ கியர் வச்சு ஓரளவுக்கு ஹேண்ட் டைட் வச்சுக்கணும். ஹேண்ட் டைட்னா கேபிள் ஹேண்ட் டைட்டு கொஞ்சம் நல்லாவே டைட் வச்சுக்கோங்க. வச்ச உடனே ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒர்க் லோ கியர் போட்டு இங்கே டச் ஆதான்றதை பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு கேப் இருக்கும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டச் ஆகிட்டு தான். இப்போ இங்கே ஒரு கேப் இருக்கா? இந்த கேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கேப்பில் வந்து பட்டதுனால டச் ஆகும். இப்போ நீங்கள் பேரல் அட்ஜஸ்டரை லூஸ் பண்ணிங்கன்னா கீழே டச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தெரியுதா? ஓகேங்களா? இதை டைட் பண்ண கொஞ்சம் லூஸ் ஆகும், டச் சவுண்ட்ஸ் கம்மியாகும். ஓகேவா? ஆமாம், அதுதான். இப்போ டச் ஆகுதா? இப்போ அடுத்ததுன்னா லோ கியர் செட் பண்ணியாச்சு. இப்போ டைரெக்டாக ஹை கியர் போங்க. இப்போ இங்கேயும் டச்சிங் ரப்பிங் நாய்ஸ் வருது. பட் இது கிராஸ் செயின் ரிங்கு. இந்த செயினில் கண்டிப்பாக டாப் கியரில் போட்டால் மைல்டாக ரப் இருக்கும். ஏன்னா செயினே கிராஸ் ஆகும், ரப் இருக்கும். தென் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கியர் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப ஜஸ்ட் கெட் அவுட் ஃபுல் டாப். ஓகேங்களா? டாப்பில் வச்சுட்டு சேம் சம் கேப் 2 to 3 mm கேப் இங்கே. ஓகேவா? இந்த கேப் இதுக்கு என்னென்னா, இந்த கேப்பை இப்போ பாருங்கள், ஒரு விஷயம் தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் தான் தெரியும். இப்போ கியர் தப்பாக இருக்குது. ஓகேவா? ரப்பிங் நாய்ஸ் வருதுங்களா? இதை லூஸ் பண்ணணும். இது வந்து ஹை ஸ்க்ரூ லூஸ் பண்ணால் எப்படி லைட்டாக அவுட் சைடில் வரும். வச்சுட்டு நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். சுத்தமாக இல்லை வரும். ஆமாம், இந்த சவுண்ட் வந்து இந்த கேபிள் நாய்ஸு. யா, ஹை ஸ்க்ரூ லூஸ் பண்ணிங்கன்னா அந்த சவுண்ட் போயிடும். அதுக்கப்புறம் டவுன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டவுனில் வரப்போ இந்த கியரில் லைட்டாக நாய்ஸ் வரும். அது ஏன்னா வந்து அகெயின் கிராஸ் செயின். ஓகேவா? அப் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கியரில் சவுண்ட்ஸ் வராது. இங்கே வச்சுட்டு ஒரு கியராக ஹை பண்ண வேண்டியதான். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ கியர்ஸில் மைல்டாக ரப்பிங் இருக்குது. ஆமாம், ரப்பிங் இருக்கிறப்ப இந்த பேரல் அட்ஜஸ்டர் மைல்டாக ஒரு டைட் பண்ணிங்கன்னா அந்த சவுண்ட் வந்து கம்மியாகும். நான் சொல்கிறேன், மோஸ்ட்லி கிராஸ் செயினிங்கில் சவுண்ட் வரது காமன் வாங்கினா.
இப்போ இது வந்து ஃபுல் கிராஸாக இருக்கும்போது சவுண்டு வரும். அது ஏன்னா வந்து ஃபஸ்ட் அந்த கிராஸிங் யூஸ் பண்ணக்கூடாது. ரோட் பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோ அட்ஜஸ்டன்ட் இருக்கும். ஷிஃப்டரில் வந்து ஃபுல்லாக அழுத்தினீங்கன்னா மேலே ஏறும், மைல்டாக அழுத்திங்கன்னா லைட்டாக நகரும். அது பேர் மைக்ரோ அட்ஜஸ்டர். அதை யூஸ் பண்ணி இந்த கிராஸிங்கை நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும். டாப் கியர்ஸ் தான் சவுண்ட் வராது உங்களுக்கு. ஓகேவா? இந்த லோ ஸ்க்ரூ டைட் ஸ்க்ரூ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணாவே எஃப்டி வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். பேலன்ஸை வந்து பேரல் அட்ஜஸ்டரில் டியூன் பண்ணிக்கலாம். ப்ரோ ஆர்டி ஆர்டி வந்து அடுத்த இருக்குது.